உங்களை இன்னொரு ப்ராடக்ட்டில் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஸ்லைசஸை கட் பண்ணி எப்படி ப்ரிசர்வ் பண்ணி செல் பண்ணுறாங்க. அதை வந்து நாம் எப்படி செய்யலான்றத நீங்கள் இந்த ப்ராடக்ட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸோட இன்ஃபர்மேஷனுமே இன்டர்நெட்டில் தெளிவாக அவைலபிள். நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸோட நேமை ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம்லாம் என்னென்னா, நமக்கு தெரியாத எவ்வளோ ப்ராடக்ட்ஸு எவ்வளோ கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் ஆகிட்டுருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட்ஸும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ப்ராடக்ட்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை இது சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த ப்ராடக்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து கூடி ஒரு பைனாப்பிள் ஸ்லைசஸும் வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா, பைனாப்பிள் ஸ்லைசஸ், வாட்டர், சுகர், சிட்ரிக் ஆசிட், அசிடிட்டி ரெகுலேட்டர், இது மட்டும்தான் இருக்குது. இதோட மேனுஃபேக்சர் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 9/10/2020, 9/10/2020 மேனுஃபேக்சர் டேட்டு. எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா 2 years ஆஃப்டர் எக்ஸ்பைரி. அதாவது இந்த ப்ராடக்டை நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் இதே மாதிரி கண்டெய்னரில் இல்லை மற்ற கண்டெய்னரில் பேக்கிங் பண்ணி நீங்கள் அதை செல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ப்ராடக்ட்டு செல் ஆகிறதுக்கான டைம் டியூரேஷன் 2 years. அப்போ நீங்கள் வந்து ஒரு பைனாப்பிளை ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் செல் பண்ணிங்கன்னா, அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 weeks அதுக்குள்ளே நீங்கள் செல் பண்ணி ஆகணும். ஆஃப்டர் 2 to 3 weeks வந்து பார்த்தீங்கன்னா அது டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அது கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம உபயோகப்படுத்த முடியாது. அப்போ இந்த மாதிரி கேன்டு ஃப்ரூட்ஸாக அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ் கொடுக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபாக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் திஸ் ரெசிபி. Once you find this recipe, you can go and present your product. உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் தயார் பண்ணுற மாதிரியா இருந்தால், இதை நீங்கள் வாங்கி இம்போர்ட் பண்ணி ரீசேல் பண்ணுறதா இருந்தாலும் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் தேவைப்படும், அதுவும் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் மாதிரி தான். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு சிதம்பர ரகசியம்லாம் கிடையாது. ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் எவ்வளோ கண்டெய்னர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்டீல் கண்டெய்னரு, யூ கேன் கோ ஃபார் அ பிளாஸ்டிக் ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் அ சேம் செட் ஆஃப் அலுமினியம் கண்டெய்னர்ஸ். தட் இஸ் ஃபார் பெட்டர். ஸோ இந்த மாதிரியெல்லாம் புது புது ஐடியாஸோடு மற்ற கண்ட்ரீஸில் நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் தயார் பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஊரில் இந்த பொருட்கள்லாம் அவைலபிள். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். நாமளும் இந்த மாதிரி பிஸ்னஸ் கூட வந்து ரொம்பவே காம்படேட் பண்ணணும். நம்ம நாட்டில் எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ண விடக்கூடாது. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து மாறப்போகுது இன்னும் ஒரு 2 months. ஸோ யூ ஹாவ் டு பி ரெடி வித் யுவர் பிளான்ஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். எல்லாருமே இது வந்து பணம் வச்சுருக்கிறவங்க தான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுவும் நாங்கள் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுற பிளானில் இருக்கோம். We are still developing it, we are still working on it, and it will be ready by, tentatively it will be ready by end of April. ஸோ அதில் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். அதில் உங்களோட ப்ரைஸை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அந்த ஆப்பில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 50 to 200 kilometer ரேடியஸ்க்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் உங்களோட ப்ராடக்டை பார்க்க முடியும்.
நீங்கள் எப்படி வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற ஹோட்டலில் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் தெரியுதோ, அதே மாதிரி நீங்கள் தயார் பண்ண ப்ராடக்ட்ஸை எங்கள் ஆப் மூலிமா லிஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸை ரீச் பண்ண முடியும். நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். அதுதான் இது வந்து இனி ஐடியா. இது வந்து நல்லா பார்த்தாங்க. ஒரு பைனாப்பிள் ஸ்லைசஸ் இதில் இருக்குது, ஒரு 3 or 4 பீசஸ்ஸு. இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 month கிட்ட ஆகிடுச்சு. ஜஸ்ட் இட் இஸ் அட் மை ஹோம். ஐ திங்க் இட் இஸ் நாட் மோர் தென் 7 சவுதி ரியால்ஸ். சவுதி அரேபியன் ரியாலில் 7 ரியால்ஸ். 7 ரியால்ஸ்னால் நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 100லேருந்து 120 ரூபா அளவு வரும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் பைனாப்பிளை விற்றா கூட அந்த 100 ரூபா நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. பட் ஜஸ்ட் 4 ஸ்லைசஸ்ஸு, வாட்டர், சுகர் அண்ட் சிட்ரிக் acidity regulator. It gives you money of around 100 rupees. கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கான ஒர்த்து இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்தோனேஷியாவில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து தயார் பண்ணுறாங்க. இதை வந்து எக்ஸ்போர்ட் ஒன்று இம்போர்ட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் செல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லாட்டி அந்த கம்பெனி கூட டைப் பண்ணி இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பித்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்க்கு அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஊரில் இருக்கிற லோக்கல் மார்க்கெட்ஸ்லையும் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் செல் பண்ணலாம். இதுக்கான அருமையான சந்தை வாய்ப்பு வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. நீங்கள் இதை பண்ணலாம். இது பைனாப்பிள் மட்டும் கிடையாது, பீச்சு, மேங்கோ ஸ்லைசஸ், அப்புறம் வந்து ஃப்ரூட் காக்டைல் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ, பீச், பைனாப்பிள் அந்த மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் உள்ள ஒரு கண்டெய்னர்ஸும் அவங்க வந்து விற்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்படி வந்து இது சேல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் த ட்ராவலில் இல்லை வந்து லாங் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 days ட்ரிப்பு இல்லை வந்து ஒரு 1 month ட்ரிப்பு, இந்த பைக் ரைட்ஸில் போகிறாங்க, கார் எடுத்துக்கிட்டு இன்னொரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்நாக் மாதிரி, இது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பார்ட்டி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வந்து இதெல்லாம் ஆஃபர் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ், நம்மளோட ரெகுலர் ஃப்ரூட்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். இது வந்து ஹெல்த்தியான விஷயமானு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது இதை பற்றி. பட் வந்து இது வந்து ஆத்தரைஸ்டு அண்ட் அப்ரூவ்டு ப்ராடக்ட்டு. அதனால் கண்டிப்பாக எல்லா ஹெல்த் செக்கும் முடிஞ்சு தான் இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அதனால் இதை நீங்கள் தாராளமாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். இது goody.com.Saudi Arabia இந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும் இதோட இன்ஃபர்மேஷனு. PT grade giant pineapple, Lampang, Indonesia. Imported in KSA by Saudi Goody Products Marketing Co. Limited. ஸோ இந்த கம்பெனி வந்து இதை இம்போர்ட் பண்ணி இங்கே செல் பண்ணுறாங்க லோக்கலாக. They are having a very good business. Even I tried some 3-4 different containers, so it looks good. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரிசர்வ் பண்ணுங்கள், அதோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டெய்னர்ஸு, லேபிளிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் இதுக்கெல்லாம் நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க நம்ம ஊரில். நீங்கள் யாரை வேணால் காண்டாக்ட் பண்ணி இதுதான் ப்ராடக்டோட பேக்கிங்கு, எனக்கு இந்த பேக்கிங் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், இந்த பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை திஸ், யூ கேன் டெஃபினெட்லி ஏபிள் டு டூ திஸ். இது ஒன்றும் ஒரு கஷ்டமான கண்டுபிடிப்பு கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற ஒன்று. அதை நம்ம திரும்ப வந்து வேறு ஒரு பேரில் தயார் பண்ண போகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கும் அந்த பணத்தை 100 வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணி போட்டிங்கன்னா உங்களால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டெவலப்பே ஆக முடியாது. இந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள்
எக்ஸ்ப்ளோர் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்து அதை நீங்கள் தயார் பண்ணி விற்றீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட்டுக்கு 100 ருபீஸ். இந்த இதோட ஒர்த்து 100 to 140 ருபீஸ். இது நீங்கள் 1,00,000 பீசஸ் வந்து நீங்கள் இந்தியா ஃபுல்லாக செல் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் 1 இயர் பிஸ்னஸில் நீங்கள் உங்களோட டார்கெட்டை வேறு எப்படியோ வந்து ரீச் பண்ணிடுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10% ப்ராஃபிட் வந்தால் கூட நீங்கள் ஒரு ஹாப்பியான பர்சனாக மாறிடுவாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ப்ராடக்ட்டு. இதை தயார் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னை கேட்காதீங்க ஃபார்முலா. இதை நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள். இதில் இருக்கிற கண்டென்ட்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஈவன் நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இது அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை வாட்ச் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், பேக்கேஜ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து ஃபீட்பேக் வாங்கி ப்ராப்பரான ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் வாங்கி உங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.